சேர்ந்த வல்லுநர் என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தை இலக்கிய சிந்தனையாளர் திரு PN பரசுராமன் அவர்கள். ஒரு குழந்தை இலக்கிய சிந்தனையாளரா குழந்தை இலக்கியம் அப்படிங்கிறது ஏன் அவசியம், எந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நம்ம குழந்தையிலேயே நம்ம சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இவருடைய சொற்பொழிவுகள், அதுல மையமா இவர் பேசக்கூடிய விஷயங்கள்னு பல கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. ஒரு குழந்தை இலக்கிய சிந்தனையாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். குழந்தை இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு உலகம் ரொம்ப பறந்து விரிஞ்சு நம்ம தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம ரொம்ப தூரம் பயணப்பட்டுட்டோம் இன்னைக்கு இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டில். ஆனால் அதெல்லாம் தாண்டி சின்ன குழந்தைங்கள்லேயே நிறைய நல்ல விஷயங்களை சொல்லணும், அதையும் ரொம்ப எளிமையாக சொல்லணும். இதை எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் நம்ம சங்க காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது, அந்த செய்தியே இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு போய் சேரலை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான கருத்து. உங்களை மாதிரியான ஒரு சொற்பொழிவாளர்கள் நீங்க சொல்ற ஒரு எளிமையான கதைகள் மூலமா தான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நம்மளுடைய பழைய பாரம்பரியமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த பணியை நீங்க இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இது சார்ந்த பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா எதை பேசினாலுமே சங்க காலத்துல சங்க இலக்கியங்கள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி என்ன குழந்தைகள் சார்ந்தும் மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்தும் ரொம்ப மையமா சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல பேச ஆரம்பிக்கலாம் சார். அவ்வளவு பேருக்கும் வணக்கம். வாரியார் சத்தா சுவாமிம்போம், கிருபானந்த வாரியார் இல்லையா, வாரி வாரி யார் கொடுத்தார்களோ அவர் தான் வாரியார் தாத்தா. அவர் தாதா மட்டும் இல்லை, ஏன்னா அடியேன் அவரை தாத்தான்னு தான் கூப்பிடுவேன், என் பையனும் தாத்தான்னு தான் கூப்பிடுவான். ஒரு தடவை உங்களை மாதிரி தான் பேட்டியில் இருந்தேன், எனக்கு அவர் தாத்தான்னு கூப்பிடுறீங்களே, தாத்தான்னு நீங்கள் தாத்தான்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. இன்னைக்கு வரைக்கும் தாத்தான்னு கேட்குற அத்தனை குழந்தைகளுக்கும் கொடுத்துட்ருக்கிறவர்மா. வாரியார் தாத் சுவாமி கூட பழகினவங்களுக்கு தெரியும். முன்னாடி குழந்தைங்களுக்குன்னு சில சமயம் இப்போ பெரிய வயசானவங்களாம் இருப்பாங்க, பின்னாடி போங்கன்னு விடுவார், குழந்தைங்க தான் முன்னாடி. சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருக்கும்பொழுது மறந்து போச்சாடா அப்படிம்பார் வேணும்னு. ஒரு குழந்தை பதில் சொல்லும், படக்குன்னு ஒரு புத்தகத்தை கொடுப்பார். நான் கேட்டேன், என்ன தாத்தா இதுன்னு. எல்லாம் விளைஞ்ச மூங்கில் விளைஞ்சது, வளைச்சா உடஞ்சி போயிடும், பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் விளையும், அடுத்த தலைமுறை இந்த குழந்தைகள் தான், இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறை உருப்படும் அப்படின்னு குழந்தைகளையே மையமாக வச்சு வாழ்ந்த ஒரு முது குழந்தைன்னா அது வாரியார் தாத்தா தான். அந்த தாத்தா அள்ளி கொடுத்தது தாம்மா எல்லா சொத்துமே. சங்ககால இலக்கியம்னா இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை அடுத்தது. இன்றைக்கி தயவு செய்து இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டமாக நினச்சிடாதீங்க, அதை ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா டீக்ரேட் பண்ணிடாதீங்க. காரணம், அடியன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தபோது, நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் படித்த போது பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்பாங்க, இந்த பக்கம் 1 கிலோ இரும்பு, இந்த பக்கம் 1 கிலோ பஞ்சு, ரெண்டில் இது வெயிட் ஜாஸ்தி. உடனே நாம் பழிச்சுன்னு சொல்லுவோம், இரும்பு தான் சார் சொன்னோம் பள்ளிக்கூடம் படித்த போது. உடனே வாத்தியார், ஏண்டா ஆசிடு, இதுவும் 1 கிலோ இதுவும் 1 கிலோ, எப்பட்றா இது வெயிட் கூட இருக்கும்? கரெக்டாக நியாயம். இதை கேட்டுட்டு சந்தோஷம், அந்த சின்ன வயசு ஞாபகம். பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் நான் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இந்த கதையை சொல்லிவிட்டு கேள்வி கேட்டேன். ஒரு பையன் இரும்புந்தான். தப்புடா தம்பி, இதுவும் 1 கிலோ இதுவும் 1 கிலோ, எப்படி அது வெயிட் கூட இருக்கும்? தாத்தா கோச்சுக்காதீங்க தாத்தா, 1 கிலோ பஞ்சாலையும் உங்களை அடிக்கிறேன், 1 கிலோ இரும்பாலையும் உங்களை அடிக்கிறேன், எது வெயிட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா. என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த அளவு இந்த குழந்தைங்க, இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க தீட்சண்யமாக இருக்குது அறிவில். அறிவுடையார் எல்லாம் உடையார்னு வள்ளுவர் அன்றைக்கி எழுதி வச்சார். இன்றைக்கி எல்லா குழந்தைகளும் அறிவு உடையாரியா. நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளை அப்படி அழகாக ஷேப் பண்ணி கொண்டு போகணுமே தவிர ஷார்ப் பண்ணி கொண்டு போகக்கூடாது. நீங்கள் ஷார்ப் பண்ண ஆரம்பிச்சிக்கின்னு நீங்கள் கையை வெட்டிக்குவீங்க, தெரியாதா?
அதனால் அந்த குழந்தைகள், ஏன்னா இன்றைக்கி சின்ன நமக்கெல்லாம் செல்ஃபோனை எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது, உங்களுக்கும் தான், ஒத்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற 3 வயசு 4 வயசு குழந்தைகள் என்ன டேபுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவன் பாட்டில் எடுத்துகிட்ட படம்னு தட்டுறான், ஓப்பன் பண்ணுறான், எங்கேயும் நடுங்கணும். அப்போ அந்த அளவு திறமைசாலியான அந்த குழந்தைகளை நம்ம கொஞ்சமாவது கொண்டு வர வேண்டாமாம்மா? அதுகள்லாம் விதைகள்மா. முதல்ல ஷார்ப்பு அப்படி சொல்லிட்டேன், இப்போ விதைகள். அதுகளை எதில் ஊற போடணும், எப்படி போட்டால் அதுகள் எப்படி முளைக்கும், அதுக்கு எந்த தண்ணியை ஊற்றணும். என்ன தான் நீங்கள் பணக்கார மனுஷனாக இருந்தால் கூட, கோடீஸ்வரராக இருந்தால் கூட, நெல்லை விதைச்சிவிட்டு பாலை ஊற்றுங்களேன், எங்கே பார்க்கலாம் அறுவடை பண்ணிவிடுங்க, நடக்காது. அந்த குழந்தைகளுக்கு எதை சொன்னால் அதுகளுக்கு எடுபடும் அப்படின்னு. சங்ககால இலக்கியம் அப்படின்னாலே இந்தோ இப்போ பல பேர் ஆரம்பிச்சுட்டான் என் சங்ககால இலக்கியத்தை. ஒரு பயலுக்கும் புரியாது, ஏதோ பொழுது போகாமல் நீங்கள் எழுதி வச்சுட்டு போகிற. இவனை மாதிரி ஏறானும் உபன்யாசம் பிரசங்கம் பண்ணுறவன் எழுத்து அதுதான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் இருக்கிறதுனால தாம்மா அபூர்வமான தமிழ் நூல்கள்லாம் இழந்தோம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நேயர்களும் நம்புகிறாங்களோ இல்லையோ, காணாமல் போன தமிழ் நூல்கள்னு ஒரு நூல் உண்டு. புஸ்தகத்து பேரே அது. ஒன்றும் ஜாஸ்தி பக்கம் இல்லை, 400 பக்கம்தான். ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு பக்கத்தில், நான் இப்படி 2 பக்கம் அடக்கிறதில்ல, ஒவ்வொரு பக்கத்துலேயும் 30-40 நூல்கள். அப்போ 400 பக்கத்துக்கு நினச்சாலே இதோ பாருங்க நடுங்கிறது. எப்படிப்பட்ட சொத்து அதெல்லாம் எங்கேயா உலக அளவில் எந்த பாட்டாம்பூட்டை எந்த மொழியில் எழுதி வச்சிருக்கான்? அவ்வளவையும் நம்மளுடைய அக்கறையின்மை விட்டுட்டோம். எனக்கு என்ன வெறி, இந்த மாதிரி சமயம் கிடைச்ச பொழுதோ அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளா இப்படியெல்லாம் இருக்குடான்னு அதுகளுக்கு எளிமை பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது இந்த வாரியார் தாத்தா ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் குரலையும் பார்த்துலாமா, அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு போய்கின்னு வந்துக்கினே இருக்கும். அவர் இப்படி தான் பேசுவார், போய்கின்னு வந்துக்கினே இருக்கும். ஏன் என்ன கார் பிறந்த வீட்டு பாசம், பாட்டி வீட்டில் தானே பிறக்குது. இந்த காலத்தில் எல்லாரும் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய்கின்னு வந்துக்கினே இருக்கிறோம். ஏன் பிறக்கிறது அங்கே தானே, பிறந்த வீட்டு பாசம். எவ்வளவு கடினமான தகவல், சும்மா ஈட்டி எடுத்து குத்த வேண்டிய தகவல் அல்வா துண்டை எடுத்து தூக்கி போட்டு அடிச்சாரு பாருங்க. அதுதான் வாரியார் தாத்தா. அல்வா துண்டால் அடித்தா அடிக்காதீங்க யாரான்னு கத்துவோமா, இன்னும் 10 எடுத்து அட்ரான்னு பிடிச்சி தின்னுட மாட்டோமா. அதுதான் வாரி யார் கொடுத்தார்களோ. அந்த ஆரோக்கியம் கெட்டு போச்சுமா இன்னைக்கு. குழந்தைகளை மட்டும் இல்லை, குழந்தைகளை கெடுக்கிற நாமும் தான் இது முக்கியமான காரணம். நாம் இதை தாம நம்ம சங்ககால இலக்கியங்கள் அவ்வளவு சொல்கிறது. அதாவது உணவு உணர்வை கெடுக்கும், வாரியார் தாத்தா அடிக்கடி சொன்னது. இந்த உணவு, அடுத்தது ஆரோக்கியம். சங்ககால இலக்கியம் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த 2 அடிப்படையாக வச்சு இந்த சாப்பாடு உணர்வை கெடுத்துரும், திங்கிறது. அடுத்தது இங்கே கெடுத்துரும், அப்படியே அப்படி போச்சு. அதனால் இப்போ முதல்ல சிறுபஞ்ச மூலம், இது 17 கணக்கு நூலில் ஒன்றில் 100 பாட்டு. கவலைப்படாதீங்க, ஒரு பாட்டு தான் பார்க்க போகிறோம். கொட்டி கிடக்குமா முந்திரி பழம் மாதிரி கூட இல்லை, அந்த முந்திரி பருப்பு டங்குன்னு வெளியே நீட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு பாட்டுலேயும் பாட்டு பேரையே கேட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சிறு பஞ்ச மூலம். அடிப்படையான 5 தகவல்கள் தக்குண்டு தான் இருக்கும். குளம் தொட்டு, கோடு பதித்து, எவ்வளோ ஆச்சு? 2 ஆயிடுத்து. குளம் தொட்டு கோடு பதித்து. அடுத்தது வழி சீத்து 3 சொல்லியிருக்கேன். அடுத்தது பகுத்து கிணறு உண்டாக்குதல், புரியுறதா? அடுத்தது வளம் தொட்டு விளைச்சலாக்கி 5 ஆயிடுத்து. இந்த 5ம் உண்டாக்குபவன் எப்படி இருப்பான்னா, ஏகும் சொர்க்கத்திற்கு இனிது. இந்த 5ஐயும் செய்கிறவன் சொர்க்கத்துக்கு போவானா. குளம் தொட்டு, ஏன்னா சொல்லும் போதே பயமாக இருக்கு எனக்கு. குளம் தொட்டு குளம் உண்டாக்கியாச்சு. அடுத்தது கோடு பதித்துனாக்க மரங்களை நட்டு. அப்போ குளத்து சொல்லிட்டு தண்ணி ஏன் மரத்தை பக்கத்துலேயே சொன்னார் அவர்? சிறுபஞ்சமூலம் ஏன் சொல்கிறது? காரியாசன் ஏன் சொன்னார்? என்ன எடுத்து அப்போ குளம் தொட்டு
அதுக்கு தேவையான தண்ணீர் கோடு பதித்து மரம் வளர்த்தாச்சு. எல்லாம் அப்போ நல்லா இருக்குது, 10 விளைச்சல் நல்லா எடுத்து. என்னதான் இருந்தால் கூட ஒரு தமிழில் நம்ம பண்ணினா தப்பு இருக்குது பாருங்கோ, ஐயோ நம்ம சௌரியத்துக்கு கெட்டும் பட்டினம் சேர்னு ஒரு பழமொழி சொல்கிறோம். அதான் கெட்டு போயிட்டே இல்லை, நீ எதுக்கு பட்டணத்துக்கு போகிறா, இன்னும் கொஞ்சம் அது கெடுக்கிறதுக்கா? தெரியறதா? பழமொழி அது இல்லை தாயே. கிட்டும் பட்டினம் சேர், ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ். இதுவும் எல்லாம் துண்டுதான் தமிழில். ஆயுசு பத்தாது. ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ்னு சொல்கிறோம். உடனே இப்போ திருச்சியில் காவேரி, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நதி சொல்லலாம். நாமெல்லாம் சென்னை வாசிகள். நம்ம ஊரில் ஒரு நதி இருக்க, என்ன பேர் மறந்து போயிடுத்த, இப்போவே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் கேட்ட உடனே சென்னையில் நதி கூவான்னா வாத்தியார் முக பிடிச்சுன்னு ஓடி போயிட்டாருன்னு அப்போ இந்த பழமொழி தப்புன்னு அர்த்தம் ஆகிடுறது இல்லையா? தமிழ் ஆறுன்னா இந்த அர்த்தம் இல்லை, வழின்னு அர்த்தம். ஆற்றுப்படைன்னு சொல்கிறீங்களே, வழிப்படுத்துதல்னு அர்த்தம். ஆறு இல்லா ஊருக்கு, வழி இல்லாத ஊருக்கு அழகு பாழ்னாக்க இந்த ஊர்லேருந்து 10 விளைஞ்சது வெளியில் போகாது, ஊருக்கு தேவையானது 10 உள்ளே வராது. அப்புறம் வழி இல்லைன்னா என்னம்மா போச்ச? இப்போ தெரியறதா? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சேர்த்து. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வழிகள் இருக்கு பாருங்கோ, என்னது ரோடா வீதியெல்லாம் சாலைகள். இந்த சாலை பராமரிப்பை நம்ம முன்னோர்கள் பண்ணின மாதிரி இன்னைக்கு யாரும் பண்ணல. இந்த ரோடுகள்லாம் இருக்கிறனால அது உங்களுக்கே தெரியும். வழி சீத்துன்னா வழியை நன்றாக பராமரித்து 3 ஆயிடுது. அடுத்தது வளம் தொட்டு வயல் தொட்டு. ஐயோ 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 ஐயோ, இவ்வளவு இருக்கலாம், அது பாட்டில் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டோம்னாக்க தரிசு. இதெல்லாம் விருத்தி உரையே உண்டு சிறுபஞ்ச மூலத்துக்கு. தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு தரிசு நிலம்னு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்ற வேண்டும். முதல்ல வழி வேணும், அடுத்தது தண்ணி வேணும், தண்ணிக்கு மரம் வேணும், இப்போ சொல்லியாச்சா? அடுத்தது பாகுபடும் கிணற்றை பதித்துங்கிறார். இது ஏன் பாகுபடும்னு சொல்லணும்? முதல்ல குளம் சொல்லியாச்சு, கிணறு எதுக்கு? சந்தேகம் வரணும். நமக்கு வருதோ இல்லையோ, நீ குழந்தெல்லாம் கேட்பான் பள்ளிக்கூட பசங்க, சார் ஏற்கனவே குளம் சொல்லியாச்சு கிணறு எதுக்குங்கன்னு. குளம்ங்கிறது ஊருக்கு வெளியில், ஊருக்கு வெளியில் இந்த மாடு ஆடு அந்த ஜீவராசிகள்லாம் அப்படி வந்து குடிக்கிறதுக்கு. அதாவது ஊருக்கு வெளியில் வாட்டர் லெவல், வாட்டர் ஃபைன் 6 லெவலுங்கிறீங்களே, அதுக்கு உள்ளுக்குள்ள அந்தந்த வீதிகளுக்குள்ள கிணறு பதித்து. இது மனுஷர்களுக்கு தெரியறதா? மனுஷர்களுக்கு கிணறு, ஆடு மாடுக்கு குளம். எப்படி பிரித்து வச்சிருக்காயா பாவிகள், ஆட்டி படைச்சிருக்காங்க. இந்த 5ஐயும் பண்ணினாக்க ஏகும் ஸ்வர்க்கத்து இனிது. இவன் சொர்க்கத்துக்கு தான் போவான், இங்கே இருக்க ஐயா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? குளத்தெல்லாம் மூடியாச்சு, மரத்தெல்லாம் வெட்டியாச்சு, வழிநட போக்குவரத்து நான் சொல்ல வேண்டாம். விளை நிலங்கள் எல்லாம் எல்லா விளைச்சல் நிலம் பிரமாதமாக விளையிறது. எல்லாம் கான்கிரீட் கட்டடமாக இருக்குது. ஆளுக்கு 10 செங்கல் எடுத்து உடச்சி தின்னுட்டு தூங்கலாம் வாங்க. எவ்வளவு விபரீதத்தில் இருக்கோங்கிறது இன்னைக்கு இதை மறந்துட்டோம். கர்நாடகாலையும் அங்கேயும் இங்கேயும் போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கோம், தண்ணியை கொடு தண்ணியை கொடுன்னு. இது ஆச்சா? இது சிறுபஞ்ச மூலம் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆச்சார கோவைன்னு ஒன்று, ஆச்சார கோவைன்னு. அந்த ஆச்சார கோவை சொல்கிறது இன்னைக்கு எந்த வீடுகளாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் இருக்குது, நிறையா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நான் மறுக்கவே, காசு பணம் நீ கொட்டி கிடக்கு, நான் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துட்டுருவேன் அப்படிங்கிறான் இளைய தலைமுறை. கார்டு கொடு அப்படின்னாக்க கார்டெல்லாம் தேவையில்லை, நம்பர் தேவையில்லை. பின்ன எப்படிறானே, எங்கள் அப்பா தான் எனக்கு ஏடிஎம். இல்லை தமாஷுக்கு வேணால் பேசிக்கலாம், வாழ்க்கைக்கு உதவாதும்மா. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி மனிதன்லேருந்து ஆரோக்கியம் போயிடுத்து போயிடுத்து போயிடுத்து. 85 வயசு வாரியார் தாத்தா, ஊரானலாம் சொல்லக்கூடாது, தெரு தெருவா சுற்றினார்னாக்க அந்த வயசுலையும் அவர் அந்த ஆரோக்கியம் தெரியறதா?
அப்போ ஆசார கோவைங்கிறது என்ன, அது இதுதான் ரொம்ப அழகாக தாத்தா சொல்லுவார். அந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களும் தாய்ப்பால் குடிச்சது அம்மா கிட்ட பாசமாக இருந்துச்சு பிள்ளைங்க. இன்றைக்கி எங்கட போகிறது, எல்லா இடத்துலையும் இது பெருத்து கிடக்குது. அப்படின்னாக்க பிள்ளைங்க பிறந்தவுடனே அதுங்க கையில் நம்ம இது தானே கொடுக்குறோம், புட்டியை கொடுத்துட்றோம். வளர்ந்த உடனே அது விடமாட்டேங்குது. எவ்வளவு கடினமான தகவல். கழித்தானை காரணம் காட்டுதல் வள்ளுவர் சொல்றாரு இதை பற்றி. இதை எவ்வளவு அழகாக அடிச்சுன்னு போனார் பாருங்க அந்த வாரியார் தாத்தா. அவருடைய அந்த ஆரோக்கியத்துக்கு காரணம் இந்த மாதிரி சின்னஞ்சிறு தகவல்கள். எவ்வளோ பெரிய பலூனாக இருந்தால் நம்ம இத்தினூண்டு ஒரு ஓட்டை போய்ட்டுருது இல்லையா. உங்கள் காசு தான்மா பேங்க்கில் இருக்குது, அதில் தான் அவங்க பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போகிறது. இருந்தாலும் நீங்கள் ஏடிஎம்மில் போய் இதை எடுக்கும்பொழுது ஒரே ஒரு நம்பர் மாற்றிட்டிங்கன்னா வராது. அதில் ஒரு ரவுண்டாக ஒரு முகம் தெரியும், உம்முன்னு கோபமாக காமிக்கிறது இல்லையா. டக்குன்னு உண்டு ஜட்டப்பொருளே இப்படி காமிக்கும் பொழுது இதெல்லாம் எவ்வளவு காமிக்கணும், இது எவ்வளவு காமிக்கும். இப்போ வாங்கோ ஆச்சார கோவை சொல்கிறதுக்கு பேஸ்மெண்ட் போட்டுட்டாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னால் இன்றைக்கி உங்கள் விஞ்ஞானம் சொல்கிறது தான் இது ஆகா சாங். இது வந்து கடைச்சங்க கால நூல். இது ஆகா பெருவாயின் முள்ளியார் எழுதினது. இதெல்லாம் அவங்க பொழுதுபோக்காமல் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இல்லைப்பா அவங்க பொழுதுபோக்காமல் எழுதி வைக்கலை, நம்ம பொழுது போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. புரியுறதா? இன்றைக்கி உங்கள் விஞ்ஞானம் சொல்கிறது ஆச்சார கோவையும் சொன்னதை இன்றைக்கி உங்கள் விஞ்ஞானம். சாப்பிட்றதுக்கு முன்னால் கையை கழுவிக்கணும், கரெக்டா? காலையும் கழுவிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னால், உணவு உண்பதற்கு முன்னால் கால் கழுவ வேண்டும். பழந்தமிழ் நூல்கள் பல நூல்கள் சொல்லக்கூடிய விதி இது. ஆசார கோவை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. இது கால் கழுவி வாய் பூசி மண்டலித்து உண்டாரே உண்டார். அந்த பாட்டையே சொல்லிட்டேன், 18வது செய்யுள்ளது. கால் கழுவி, இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முதல்ல ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், சேர்த்தே சொல்கிறதுனாக்கா நீராடி, குளிச்சுட்டு நீராடி, அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னால் கால் கழுவி. அந்த இடத்துல கையின்னு அவர் சொல்லலை. ஏன் சார் சந்தேகம் வரணுமே, கை கழுவிறது சொல்லலையே அவர் அப்படின்னா, அது சொல்லாட்டி கூட செஞ்சுருவோம். சாப்பிட்றதுக்கு முன்னால் கை கழுவுறோமோ இல்லையோ, சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல பேர் கை கழுவ வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த அளவு தான் எல்லாம் ஏற்கனவே இங்கே அலம்பியாச்சே. அதனால் நீராடி கால் கழுவி வாய் பூசி கொப்பளிச்சுட்டு மண்டலித்து வாயை தூய்மை பண்ணிட்டு தான் சோறு திங்க உட்காரணும். 1/2 கிலோ வெத்தலை பார்க்க மென்னுவிட்டு இப்போ சோறு திங்கிறேன்னா வேணாம், சாப்பிடாத. நீராடி கால் கழுவி வாய் பூசி மண்டலித்து உண்டாரே உண்டார். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது 19வது செய்யுள் அவர் என்ன சொல்கிறாரு, ஈரம் புலராமுன் உண்க. சாப்பிடும்போது கால் கையை கழுவிட்டு வந்துட்டோம், கால் முக்கியமாக. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் காலை கழுவணும். இது ஏன் சார் அப்படின்னாக்கா, இதுதான் இன்றைக்கி உங்கள் விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த இறைப்பை இருக்கு இல்லையா, மின்சாரத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர், 2 கம்பி ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்கிறீங்க இல்லையா. அது போல் அந்த கீழேந்து வர்ற ஒயர் அது, இங்கேருந்து ஒயர் அது இறைப்பை உள்ளே இருக்கிறதுக்கு அழகாக சும்மா ஸ்ட்ராங்காக இருந்தது, அழுத்தம் திருத்தமாக இருந்தது. அதனால தான் கல்லை தின்னாலும் ஜீரணிக்கிறதும்பாங்க. அப்படி இருந்தது. இன்றைக்கி எங்கே எல்லாம் ஸ்பூனில் எல்லாம் திங்குறோம். கால் கழுவுறதாவது கை கழுவுறதாவது அங்கேயே போயிடுத்தா. அடுத்தது சொல்கிறது, ஈரம் புலராமுன் பள்ளியில் ஏறற்க. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும் என் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறை தாத்தா சொல்கிற மாதிரி, ஈரம் புலராமுன் பள்ளியில் ஏறற்க. அந்த இடத்துல பள்ளின்னா ஸ்கூல், பள்ளிக்கூடம் அர்த்தம் இல்லை. ராத்திரி படுக்கிறது பயமாக இருக்குது. திருப்பி சொல்கிறதா இருந்தா, ராத்திரி படுத்துக்கும் பொழுது ஆச்சார கோவை சொல்கிறது இதெல்லாம் அடியன்னு சொல்லலை. ராத்திரி படுத்துக்கும் பொழுது காலை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு
ஒரு துணியை எடுத்து துடைக்கக்கூடாது. சில பேர் இந்த உடம்பை குளிச்சுட்டு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு இரும்பில் இருக்குமே அது கூட தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஐயோ பா, நீ உனக்கே ஒரு மாதிரி இல்லை. அதான் அதை அப்படி ஒத்தி எடுக்கணுமா எதெல்லாம் சொல்லி அப்புறம் சுருக்கம் விழுமா உடம்புல. அப்படி பண்ணாக்க அப்படி ஒத்தி எடுக்கணுமா அந்த ஈரத்தை. அந்த ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா தான் படுக்கணும். இப்போ ஒரு சந்தேகம் வரணும், சரி சாப்பிடும்போதாவது ஒரு காரணம் சொல்லிட்டீங்க, படுத்துக்கும் போதே இது கால் கழுவிட்டு படுக்கணும், தினமும் 2 வேளை தேய் அதெல்லாம் சொல்லுது, ஆனால் எங்கேயும் இந்த கால் கழுவிட்டு படுன்னு சொல்கிறது இல்லையே. சந்தேகம் வரணும், வராட்டி கூட உங்கள் கண்ணு சொல்லுது. அப்படின்னா இப்போ எல்லோரும் உட்காண்ட்ருக்கோம்மா, இப்போ நான் உட்காண்ட்ருக்கேன், நீங்களும் உட்காண்ட்ருக்கீங்க, உங்கள் கை உங்கள் புடவையில் இருக்குது, மடியில் இருக்குது, என் கை எங்கேயும் இல்லை. ஆனால் உங்கள் கால் பாருங்கள் தரையில் கிடக்கு, என் காலும் தரையில் கிடக்கு. தெருவில் கண்ட பக்கம் நடக்கிறோம், வீட்டுக்குள்ளே கண்ட பக்கம். அப்போ இந்த உடம்புல வரக்கூடிய அவ்வளோ வியாதிகளும் எது மூலமாக நம்ம உடம்புல ஏறுதுன்னாக்க இது மூலமாக இல்லை, காலில் உள்ள 10 நகங்கள் இருக்குது பாருங்கோ, அதில் இந்த வைரஸ் கிருமிகள் ஏறிக்குது. கால் கழுவாமல் ராத்திரி படுத்துட்டோன்னாக்க அது நம்ம நடக்கும்பொழுது வேலை செய்யும் பொழுது அப்படி முடிச்சுட்ருக்கும் பொழுது அந்த காலில் ஏறின வைரஸ் இருக்கு இல்லையா, 30 கிலோமீட்டர் வேகத்தில் அது பிரயாணம் பண்ணும். படுத்த உடனே ஐயோ அது 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இன்னும் இப்போ அதுக்கு வேலை இல்லையா, படுத்தின உடனே அது அங்கேருந்து கிளம்பி ஊர் ஃபுல்லாக பரவிட்டு காலங்காலையில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது வாடா, எழுந்திருக்கும்போது ஐயோ இங்கே பிடிச்சிக்குச்சு, அங்கே ஏன் பிடிச்சிக்கணும்? இப்போ தெரியறதா, படுத்துக்கும் பொழுது கையை கழுவுறோமோ இல்லையோ அடுத்த கதை, உங்கள் சௌரியம் அது. ஆனால் என் குழந்தைகளே, அடுத்த தலைமுறை உங்களை நம்பி தாப்பா இருக்குது. அடுத்த தலைமுறை மட்டும் இல்லை, நாங்களுமே உங்களை நம்பி தான் இருக்கோம். தெரியறதா? காலை கழுவிட்டு படுத்துக்கங்க, இப்படி துடைக்காமல் ஒத்தி எடுத்துகிட்டு படுத்துட்டான்னா டாக்டருக்கு செலவு பண்ண வேண்டாமேம்மா, செலவு பண்ண வேண்டாம். இது ஆசார கோவை சொல்கிறது, ஈரம் புலரா முன் பள்ளியில் ஏறற்க. படுக்கையில் படுத்துக்கும் பொழுது நீ அந்த காலில் இருக்கிற ஈரம் காயறதுக்கு முன்னாடி ஈரக்காலோட படுத்துக்காத, கால் கழுவிக்க ஒத்தி எடுத்துரும், அதை தொடச்சிட்டு எடுத்துரும், காஞ்ச உடனே படுத்துக்கும். அப்புறம் வைரஸ் எல்லாம் எப்படி ராத்திரி வேலை செய்யும்? எழுந்திருக்கும் போது தெம்பா இருக்காதா? நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் எவ்வளோ விஷயம் சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிறைய இருக்குது, கடல் போல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை விதைக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம சங்க இலக்கியங்களையே ரொம்ப விரிவாக அழகாக எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. இந்த சிறுபஞ்ச மூலம் ஆச்சார கோவை இந்த 2 விஷயங்களை எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஆனாலும் முழுமையாக நம்மளால் சொல்கிறதுக்கு இந்த அரை மணி நேரம் பத்தாது. இருந்தாலும் குழந்தை இலக்கியம் அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன மாதிரியான கருத்துக்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அதை எவ்வளோ எளிமையான எடுத்துக்காட்டு மூலமா வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அதை நீங்க வந்து இன்னைக்கு ஒரு புதுப்பிச்சு சொல்ற மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. உங்களோட அனுபவங்கள் முழுவதையும் எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்த தலைமுறை குழந்தைங்க அத்தனை குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்கணும்னு அடியேன் அந்த சங்ககால நூல்களிடமே வேண்டிக் கொள்கிறேன்.